கவனிமா. இப்ப நாம ஒரு புது ப்ரோக்ராம் ஒண்ணு எழுத போறோம். இந்த ப்ரோக்ராம் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா ஃபிபோனாச்சி சீரிஸ் அப்படின்றத நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். யாராச்சும் ஃபிபோனாச்சி சீரிஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதாவது ஃபிபோனாச்சி சீரிஸ்னா ஒண்ணும் கிடையாது. இது வந்து மக்கள் தொகையுடைய வளர்ச்சி, அப்புறம் இந்த மாதிரி சில விஷயங்களை, அதாவது நம்மளால எதிர்காலத்துல எப்படி எல்லாம் மாறும் தெரியாத சூழ்நிலைகள்ல அதை ப்ரிடிக்ஷன் பண்றதுக்கான ஒரு நம்ம ஃபிபோனாச்சி பயன்படுத்துறோம். இதுல என்ன கேட்டீங்கன்னா முதல் 2 நம்பர் பிக்சட், என்ன கேட்டீங்கன்னா 1 1 அப்படின்றது பிக்சட். ஆனா மூணாவது நம்பர் வேணும்னா நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், சிம்பிளா ஒரு ரூல் இருக்கு. கடைசி 2 நம்பரை ஆட் பண்ணுங்க. அப்போ வந்து 1 1 மூணாவது நம்பர் என்ன வரும்? முதல் நம்பர் 1, ரெண்டாவது நம்பர் 1, மூணாவது நம்பர் 2 வரும். சரியா? அடுத்து 4வது நம்பர் வேணும்னா என்ன செய்யணும்? கடைசி 2 நம்பரை ஆட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும் சொல்ல முடியுமா? இப்போ வந்து ஃபிபோனாச்சி சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1, செகண்ட் நம்பர் 1, தேர்ட் நம்பர் வேணும்னா என்ன செய்யணும்? இந்த மேல இருக்க கடைசி 2 நம்பரை கூட்டணும். அப்போ 2 வரும். அடுத்த நம்பர் வேணும்னா என்ன செய்யணும்? 4 கிடையாது, லாஸ்ட் 2 நம்பரை தான் கூட்டணும், 3. அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் வேணும்னா 5, அதுக்கு அடுத்த நம்பர் வேணும்னா 8, அதுக்கு அடுத்த நம்பர் வேணும்னா 13, அதுக்கு அடுத்த நம்பர் வேணும்னா சரி, அதுக்கு அடுத்த நம்பர் வேணும்னா தம்பி நான் போட்ட அப்புறம் நீ சொல்ற. அடுத்த நம்பரை சொல்லு பார்க்கலாம். வெரி குட். அடுத்த நம்பர் 89. வெரி குட், வெரி குட், வெரி குட். 89. சரியா? இப்படியே இந்த சீரிஸ் வந்து நீட்டா போயினே இருக்கு. ரைட்டா? இந்த சீரிஸ் வந்து ஃபிபோனாச்சி சீரிஸ்னு பேரு. இது நிறைய விஷயத்துல எதிர்காலத்துல எப்படி ஆகும் இப்போ அப்படின்னா ஃபிபோனாச்சி சீரிஸ் எப்படி கிரியேட் ஆகுது சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 1. செகண்ட் நம்பர் என்ன? 1. அதுக்கு அடுத்த நம்பர் வேணும்னா 2 ஆட் பண்ணு. அதுக்கு அடுத்த நம்பர் வேணும்னா அந்த 2 ஆட் பண்ணு. கடைசி 2 ஆட் பண்ணா மூணாவது நம்பர் கிடைக்கும். சரியா? இதுதான் நம்மளோட இந்த சீரிஸோட கான்செப்ட். இது நாம ப்ரோக்ராமா மாத்த போறோம். சரியா? அப்போ நாம என்ன பண்ண போறோம்? x y z ன்னு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு x = 1, y = 1. z ல வந்து புதுசா அதை நம்ம வந்து இந்த ஸ்வாப் பண்றதுக்கான வேரியபிளா பயன்படுத்தி இந்த 2 ஆட் பண்றது, x வேல்யூவையும் y வேல்யூவையும் இடம் மாத்துறது, இந்த வேலையை நம்ம செய்ய போறோம். ரைட்டா? செய்யலாமா? நீ முதல்ல நினைக்கிறது எல்லாம் கண்டபடி பேசாத. இது இல்லம்மா, இது லாஜிக் வந்து சிம்பிள் தான். நம்ம ப்ரோக்ராமா மாத்தும் போது சரி. நான் இப்போ அபாக்ஸ் சர்வர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 3D XAMPP/ht-docs, அதுக்கப்புறம் cd கோப்பா, இப்போ நோட்பேட். இது வந்து ஃபிபோன்னு இருக்கும். ஃபிபோனாக்சியோட ஃபுல் ஃபார்ம் எழுதாம fibo.html, ஃபிபோனாக்சி FIBONACCI, ஃபிபோனாக்சின்றது நம்ம ஃபிபோன்னு சொல்றோம். சரி, இப்போ நம்ம வழக்கமா செய்யறதெல்லாம் சரி. ஒரு செகண்ட் இருங்க. நோட்பேட் ரெஸ்பாண்ட். இப்போ HTML head, டைட்டில், இதுல வந்து ஃபிபோனாக்சி சீரிஸ், ஃபிபோனாக்சி சீரிஸ் /title, அதுக்கப்புறமா லிங்க் rel equals style sheet equals style sheet, அதுக்கப்புறமா type equals text/css, அப்புறமா href equals
red dot css. இப்போ இதுக்கு அடுத்தது script type equals text slash javascript language equals javascript slash script அதுக்கப்புறமா ஸ்லாஷ் இப்போ ஸ்லாஷ் பாடி இதெல்லாம் இதுக்கு அப்புறம் இருக்கிறது நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். இதுக்கு நடுவுல இருக்கிறதுலாம் நம்ம அப்புறம் எழுதி ஸ்லாஷ் HTML. இப்ப நம்ம அந்த ஸ்கிரிப்ட் மட்டும் முதல்ல எழுதிடுவோம். ஃபிபோன்ற ஸ்கிரிப்ட் நம்ம எழுதிடலாம். சரியா? இப்ப நீங்க எழுதாதீங்க, நான் ஃபைனலா முடிச்சிட்டதுக்கு அப்புறமா நீங்க மிஸ்டேக் எதுவும் இல்லாம ஆனதுக்கு அப்புறம் எழுதுங்க. இப்ப எழுதுவேன். சரியா? ஏன்னா ஸ்கிரிப்ட்ல ஒரு மிஸ்டேக் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது சரியா ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ணிட்டு பாத்துக்கலாம். ஏன்னா எத்தனை நம்பரை டிஸ்பிளே பண்ணுன்றதுல மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஓகேவா? இதுல where x equals 1 y equals 1 இந்த ரெண்டு தான் நம்ம முதல்ல சொன்னல 1 1 நாங்க சொன்னோம் இல்லையா? அந்த ரெண்டுத்தோட வேல்யூவை நம்ம ஃபர்ஸ்ட் x-லயும் y-லயும் வைக்கணும். ரைட்டா? அதுக்கப்புறம் z equals ஒண்ணும் இல்ல, z வந்து blank-ஆ இருக்கு. சரியா? இப்போ அப்புறமா where I equals I வந்து I மட்டும் டிக்ளேர் பண்ணுவோம், அது எத்தனைன்னு சொல்லி அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ என்ன கேட்டீங்கன்னா நம்மளோட ஃபிபோனாச்சி சீரிஸோட நம்பர்ஸ் எத்தனை, அதாவது வந்து இப்ப நாம இதுல இன்புட் என்ன கொடுத்தோம்னு கேட்டீங்கன்னா எனக்கு இப்ப நாம இதுல எத்தனை ஃபிபோனாச்சி ஜெனரேட் பண்ணிருக்கோம்? 2 4 6 8 10 11 ஃபிபோனாச்சி நம்பர் ஜெனரேட் பண்ணிருக்கோம். ஆனா நான் வந்து ஒரு 30 வேணும். சரியா? 30 நம்பர் கொடுத்துருக்கேன். 30 நம்பர் ஜெனரேட் 25 நம்பர் ஜெனரேட் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டா நம்மள என்ன கொடுக்கும்? 25 நம்பரை கொடுக்கும். இப்போ அப்ப நாம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா அந்த நம்பரை வாங்குறதுக்கும் அந்த கவுண்ட்டை மெயின்டைன் பண்ணிருக்கும் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். அதனால வேர் n ஈக்குவல்ஸ் இங்க இருக்கு, வேர் n ஈக்குவல்ஸ் நம்பர் டாக்குமெண்ட் டாட் get element by id bracket open by வேணாம், get element by id வேணாம், document dot fibo form dot x dot value நம்ம இப்படியே எடுத்துக்குவோம் நேம் சொல்லியே. சரியா? இந்த இடத்துல திரும்ப உங்களை போட்டு அதை சொல்லி குழப்ப வேணாம். அதுக்கு அடுத்தது வேர் ஓகே, இப்ப நம்மளுக்கு வேர் ரிசல்ட் போட்டுக்குவோமா, இல்ல ஒரு ஆர்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்குவோம். சரியா? இந்த ஆர்ல என்ன கேட்டீங்கன்னா நமக்கு தேவையான ரிசல்ட் எல்லாம் இது உள்ளால நம்ம அப்பாயிண்ட் பண்ணினே வருவோம், கடைசியா டிஸ்பிளே பண்ணுவோம். இந்த இது வந்து ஆர்ன்றது வந்து ரிசல்ட்டுக்கான ஸ்ட்ரிங். இது பிளாங்கா முதல்ல டிக்ளேர் பண்ணிட்டு முதல்ல என்ன செய்யறேன், இஃப் எக்ஸ் இல்ல n வந்து 1 மட்டும் வந்துன்னா என்ன பண்றது, எனக்கு வந்து ஒரு நம்பர் மட்டும் கொடுன்னு கேட்டா வெறும் 1ன்றது மட்டும் டிஸ்பிளே பண்ணா போதும் இல்லையா? அதனால if n equals 1 n double equals 1 கொடுத்துட்டு ரெஸ் இல்ல r plus equals கவனிமா பிளஸ்க்கு ஈக்குவல் ஸ்பேஸ் விடலாமா விடக்கூடாதா? விடக்கூடாது. சரியா? பிளஸ்க்கு நடுவுல பிளஸ்க்கு ஈக்குவல் ஸ்பேஸ் விடக்கூடாது. டபுள் கோட்ஸ் போட்டுட்டு h1 இந்த இடத்துல பிளஸ் x பிளஸ் ஸ்லாஷ் h1. சரியா? ஓகே. அதுக்கப்புறமா br ஸ்லாஷ் கொடுக்கணுமா வேணாமா நம்ம ப்ரோக்ராம ரன் பண்ணிட்டு போட்டுக்கலாம். நீங்க எதையும் ஃபேர் பண்ணாதீங்க. நாம ப்ரோக்ராம ரன் பண்ணிட்டு எரர் இருந்ததுன்னா அப்புறமா நம்ம மத்தத பாத்துக்கலாம். எரர் இல்லாம இருந்ததுன்னா n equals 1 ன்னா இது if n equals n greater than or equal போடுங்க. இந்த n greater than or equals 1. அதுக்கு அடுத்தது if n greater than or equals இது இல்ல, ஒரு செகண்ட், n equals 1 இங்க போடுங்க. இந்த இடத்துல n greater than or equals
2 போடு. இது எதுக்குன்னா n வந்து 1ன்னு மட்டும் யாராவது கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், அந்த ஒரே ஒரு நம்பர் 1ன்றது மட்டும் நமக்கு டிஸ்ப்ளே ஆனா போதும். ஆனா 2ன்னு கொடுத்திருந்தா அல்லது அதுக்கு மேல எது கொடுத்திருந்தாலும் இந்த ரெண்டாவது வரியில இருக்கிறது தான் r பிளஸ் ஈக்வல்ஸ் else போட்டு r பிளஸ் ஈக்வல்ஸ் இது கூட இன்னொன்னு போடணும். அது என்ன கேட்டீங்கன்னா h1 பிளஸ் y பிளஸ் h1 ஸ்லாஷ் h. சரியா? இது நம்ம முதல்ல இதை மட்டும் ரன் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா கூட மத்த போட்டுக்கலாம். நீங்க இதை ஃபேர் பண்ணாதீங்க. அப்புறமா இப்ப ரெண்டு நம்பர் இருந்துச்சுன்னா இந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். என்னன்னா x1 y1 x1 வரும், கீழே y வரும். சரியா? அதுக்கு இல்ல நான் ரெண்டு நம்பர் எப்படி கேட்கணும்? ரெண்டு நம்பர் கேட்கறதுக்கு வேலை இல்லை. நம்ம வந்து ஒரு 25 நம்பர் கேட்கணும். 25 நம்பர் வேணும்னா இங்க என்ன செய்யணும்? ஒரு லூப் போட்டு அது இங்க நாம அதுக்காக என்ன லூப் பயன்படுத்துறோம்னா while லூப். சொல்ல முடியுமா? while லூப். சரியா? சொல்லுங்க எல்லாரும். while லூப். ஹலோ ராஜஸ்ரீ சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க while லூப். சரியா? while லூப் என்ன கேட்டீங்கன்னா for லூப் மாதிரி தான். ஆனா இதுல ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்னா for லூப்ல ஒரு இனிஷியலைசேஷன் பார்ட், ஒரு கண்டிஷன் பார்ட், ஒரு இன்கிரிமெண்ட் பார்ட், மூணு பார்ட். ஆனா இங்க அதெல்லாம் கிடையாது. கண்டிஷனை மட்டும் செக் பண்ணோம், உள்ள போனோம்னா அனுப்பி. சரியா? அப்போ while I equals 3ன்னு போட்டுக்கலாம். இருக்க I equals 3. இப்போ while I less than or equal to n. I வந்து n-க்கு சமமா வர வரைக்கும் நம்ம இந்த லூப்பை ரன் பண்ணணும்னு சொல்றோம். சரியா? இப்ப மூணாவது நம்பர் வேணும்னா நான் என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க. இப்ப எனக்கு 1 டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. மூணாவது நம்பர் வரணும். அப்ப என்ன செய்யணும்? 1 plus 1 ஆட் பண்ணி தானே இங்க டிஸ்ப்ளே பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யறேன்னா z equals x plus y. z equals x plus y. zன்றது ஒரு சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா வேரியபிள். கவனி பசங்களா. இந்த z என்னது? இங்க பாரு. நம்ம கிட்ட மூணு ஜார் கொடுத்திருக்காங்க. உங்க அம்மா என்ன பண்றாங்க? 3 ஜார் கொடுத்திருக்காங்க. ஒண்ணுத்துல பால், ஒண்ணுத்துல டிகாஷன். சரியா? என்ன சொல்றாங்கன்னா நீ என்ன செய்யணும்? காபி போட்டுறணும், மூணாவது ஜாடி யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றேன். நாம என்ன செய்யறோம்? எக்ஸ்ல ஒரு பொருள் இருக்கு, ஒய்ல இன்னொன்னு இருக்கு. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி காஃபியா கொண்டு வர்றதுக்கு மூணாவது ஜார்ல கொஞ்சம் பாலும் கொஞ்சம் டிகாஷனும் ஊத்திட்டோமா? இப்ப என்ன ஆகும்? டிகாஷன் இருக்கிறத ஊத்தி வெளியில போட்டுட்டு காஃபி அதுல ஊத்துன்னு சொல்றேன். டிகாஷன் போதும், அதை ஊத்திட்டு பால் மட்டும் இருந்தா போதும். காஃபியை வந்து ரெண்டாவது ஜார்ல போட்டுட்டு அப்ப மூணாவது ஜார் திரும்ப எம்டி ஆயிடும். நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா எக்ஸ் ஒய் ரெண்டையும் ஆட் பண்ணும். 1 plus 1 2 வரும். 2 வந்து z-க்குள்ளால போயிடும். இப்ப நான் நமக்கு புது எக்ஸும் புது ஒய்யும் உருவாகும். y-ல இருக்கிற வேல்யூவை x-ல போடு. y-க்குள்ளால z-ல இருக்கிற புது வேல்யூ z-ல கால்குலேட் பண்றது அது தூக்கி போடு. ஓகேவா? நான் திரும்ப உங்களுக்கு ரன் பண்ணும்போது இன்னொரு தடவை சொல்றேன். y equals x. சாரி. x equals y. y equals z. y equals z. ஓகேவா? இதனுடைய அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா பார் xy ரெண்டையும் கூட்டிட்டோம், z-ல வச்சிட்டோம். வச்சிட்டு x-ஓட புது வேல்யூ y-ல இருக்கிறத தூக்கி போட்டோம். y-ஓட புது வேல்யூ வந்து z-ல இருக்கிறத போட்டோம். இப்ப z-க்கு வேலை கிடையாது. காஃபி போட சொன்னாங்க, நம்ம போட்டுட்டோம். சரியா? பால் தனியா, டிகாஷன் தனியா இருக்கு. நாம பாலை ஊத்திட்டோம், டிகாஷனை ஊத்திட்டோம், கலந்துட்டோம். டிகாஷன் மீதி இருந்த வெளில ஊத்திட்டு டிகாஷன் கப்ல வந்து நாம காஃபி ஊத்திட்டோம். சரியா? அதுதான் இங்க நடக்குது. இப்ப I பிளஸ் பிளஸ். சரியா? இப்ப என்ன கேட்டீங்கன்னா நமக்கு ரெண்டாவது அதுக்கு அடுத்த சைக்கிள் இப்ப I பிளஸ் பிளஸ் சொல்லும் போது என்னவா மாறும் இந்த நம்பர்? இப்ப நீ என்ன எழுதுற? இந்த நம்பர் என்னவா மாறும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னவா மாறும்னா சரியா? இப்ப நம்ம வந்து இனிஷியலா இதுக்கு வேல்யூ வந்து 3 கொடுத்திருக்கோம், மேல 4 மாறும். 4 மாறினதும் மேல வந்தா நம்ம 25 தானே கொடுத்திருக்கோம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இங்க வந்த உடனே இப்போ y-ஓட வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? 2. x-ஓட வேல்யூ 1. அப்போ 1 plus 2 போட்டு z-ல என்ன வேல்யூ வரும்? 3ன்றது ஸ்டோர் ஆகும். இப்ப x-ஓட புது வேல்யூவை செட்
casting. சரி கவனிங்க, இந்த இடத்துல r பிளஸ் ஈக்வல்ஸ் போட்டுட்டு r பிளஸ் ஈக்வல்ஸ் நமக்கு வந்து y யோட வேல்யூ மட்டும் இப்ப டிஸ்ப்ளே ஆனா போதும். y ல தான் நம்ம புது வேல்யூ இருக்கு. அதனால ஒரு h1 பிளஸ் ஒரு y ஒரு பிளஸ் ஒரு ஸ்லாஷ் h1. நீங்க எழுத வேணாம்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் சொல்றேன் லாஸ்டா. இது சரியா டிஸ்ப்ளே ஆகுதான்னு நம்ம வெரிஃபை பண்ணிட்டு அப்புறமா போட்டுக்கலாம். இவ்வளவுதான் நம்மளுடைய ரிசல்ட் கால்குலேஷன். இப்ப நான் என்ன பண்றேன், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி rest dot inner html equals r. அவ்வளவுதான். சரியா, inner html equals r. நீங்க எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம்ல ஃபுல்லாவும், அதாவது வந்து ஃபுல்லா சொல்ல வேண்டியது இல்லை, ஆனா இந்த இஃப் ஆரம்பிக்குது இல்லையா, இஃப்ல இருந்து while loop முடியிற வரைக்கும் சொல்லணும். இஃப்ல ஆரம்பிச்சு, ஐயோ என்னடா இது, வேற ஒண்ணு நம்மள எல்லாமே ஐயோ ராஜஸ்ரீ நீதான் அங்க இருந்து ஏதோ மந்திரம் போடுறன்னு நினைக்கிறேம்மா. சரி பாப்போம். சரி சரி நம்ம அப்புறம் வந்து இங்க பாரு. இப்போ சரி அம்மா, நம்ம இப்போ லாஜிக் எழுதிட்டோம். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, பாடி ஸ்லாஷ் பாடிக்கு நடுவுல என்ன செய்யணும், ஒரு h1 போட்டுட்டு ஃபிபோனாக்சி சீரீஸ்னு சொல்லுங்க, ஸ்லாஷ் h1 போட்டுருங்க. இருமா நம்ம மிஸ்டேக்கா இருந்ததுன்னா ஒரே ஒரு சின்ன இது மட்டும் பண்ணிட்டு நான் உங்களுக்கு டைம் தரேன். எழுது ஸ்லாஷ் h1 சொல்லுமா. ம் 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 இல்ல அது வந்து ஓடிபி வந்துருக்குன்னா அதை பத்தி ஒண்ணும் இல்லை. அவங்களுக்கு திரும்ப லாகின் ஆகி பாருங்க, அந்த ப்ரொஃபைல் போட்டோ லெஃப்ட் சைட்ல கம்ப்ளீட் ஆதார் பேஸ்ட் இகேஒய்சின்னு வந்ததுன்னா திரும்ப பண்ணணும். முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து என்ன வரும்னா, செகண்ட் டைம் லாகின் பண்ணும்போது என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, யுவர் ஆதார் இகேஒய்சி இஸ் கம்ப்ளீட்டட். அதான் அது நம்ம கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்து. ஓகே சரி. நேம் ஈக்வல்ஸ் fibo form. Okay, fibo form. Action equals hash, method equals post. Right, slash form. இப்போ enter x center ஒன்னு போட்டுக்கணும், அப்புறம் slash center, அதுக்கப்புறமா enter n ன்னு கேட்போம். input type equals text, name equals x, அதுக்கப்புறமா br slash, இந்த இடம் தெளிவா தெரியல தானே, இருங்க நான் அப்புறமா நம்ம எழுதுறதுக்கு நான் டைம் தரேன், நீங்க அப்ப எழுதிக்கோங்க. இப்போதைக்கு ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. input type equals button, value equals display, on click equals fibo, அதுக்கப்புறம் bracket open bracket close. சரியா, ஓகே. நம்ம லெஸ் தேன் போட்டிருப்போம். இப்போ வந்து இங்க ஒரு br ஸ்லாஷ் போட்டுக்கலாம், இங்க ஒரு br ஸ்லாஷ், அதுக்கப்புறமா span id equals res, இது எல்லாம் வழக்கமா நம்ம பண்றது தான். id equals res slash span. ஓகேபா, இதுல நம்ம இப்ப டிஸ்பிளே இதுல கரெக்டா கவுண்ட் சரியா வருதான்னு மட்டும் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்காக தான் நான் உங்களை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏன்னா போன தடவை நம்ம கொடுத்திருந்த லாஜிக்ல லெஸ் தேன் அப்படின்னு இருக்கும். வைல்ல பாத்தீங்கன்னா ஐ லெஸ் தேன் என்னன்னு இருக்கும். நம்ம 10ன்னு கேட்டா 9 நம்பர் தான் டிஸ்பிளே ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப மாத்தி இருக்கு. இது சரியா அது சரியான்னு ஒரு சின்ன இது இருக்கிறது. சரி பண்ணிட்டு நான் உங்களுக்கு டைம் தரேன் எழுதுறதுக்கு. 127.0.0.1/copa/
fibo.html ஏமா fibo.html தானேமா வேற ஏதாவது மாறி இருக்குதா கரெக்டா fibo.html தான் கொடுத்தோம் நம்ம அதான் இப்போ வந்து நான் வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடிஞ்ச மாதிரி ஒரு 5 டேர்ம் கொடுக்குறேன் ஆனா எனக்கு 25 டேர்ம் கொடுத்துதான் டிஸ்பிளேல வேணும் இது ரன் ஆகுதா முதல்லன்னு பாத்துக்கும் ரன் ஆகுது 2 4 5 கரெக்ட் 5க்கும் பாமா சரி ஓகே ஆனா இது இது நம்ம கொஞ்சம் மாத்துவோமா இது எப்படி வருது தெரியுதா உங்களுக்கு h1 ஸ்லாஷ் h1 நம்ம 2 h1 h1 கொடுத்தா கேப் நிறைய வருது தெரியுதா உங்களுக்கு இது மாதிரி இல்லாம நம்ம வேற ஒரு சின்ன ஐடியா மாதிரி இதே போதும் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை இது அழகா இருக்கு இருமா நான் 25 டேர்ம் போட்டு எப்படி பிரிண்ட் எடுப்பேன் 25 டேர்ம் ஒரு பேஜுக்குள்ள வராது 10 டேர்ம் இல்ல 15 டேர்ம் போடலாம் அது இது வந்து 5 வந்தாலே கீழே இறங்கும் இந்த மாதிரி கேப் அசிங்கமா வருது இரு நான் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடும் நாம இப்ப என்ன பண்ணுவோம் இந்த இதுல வந்து h1 இந்த இடத்துல கொடுத்துருவோம் கொடுத்துட்டு இது எல்லாம் இந்த h1 தூக்கிட்டு ப்ரோக்ராம சிம்பிள் நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா சரியா இருந்ததுன்னா அது படி பண்ணிக்கலாம் br ஸ்லாஷ் நான் அதுக்காக தான் உங்களை இப்ப எழுதாதீங்கன்னு சொன்னது இதுக்காக எதுமா ஆமா நண்பா இரு அதுக்காக தான் நான் உங்களை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா நாம எப்பவுமே புது லாஜிக் போடும்போது நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியே எல்லாம் அப்படியே டிஸ்பிளே எல்லாம் சரியா வரும்னு சொல்ல முடியாது அதனாலதான் உங்களுக்கு நான் சொன்னேன் இரு இதையும் நீங்க எழுதிடாதீங்க கரெக்ட் பண்ணாதீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நம்ம ஃபைனல்னு சொன்ன அப்புறமா நான் டைம் தரேன் அப்புறமா நீங்க முடிச்சுக்கோ சரியா லாஸ்டா ஆர் பிளஸ் சீக்வன்ஸ் ஸ்லாஷ் h1 சரியா இப்போ நான் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு இதே 5க்கு டிஸ்பிளே கொடுக்குறேன் இப்போ ஓரளவுக்கு டீசென்ட் 15 கொடுத்துட்டு டிஸ்பிளே கொடுப்போம் இப்போ கரெக்ட் கண்ட்ரோல் P கொடுங்க ஒரு 20 அளவுக்கு தாங்க 20 வந்து ஒரே பேஜுக்குள்ள வந்ததுன்னா 20 போட்டுக்கலாம் சரியா 15 அல்லது 20 நீங்க ஒரு பேஜுக்கு மேல போச்சுன்னா வேணாம் ஒரு பேஜ் அளவுக்கு வந்தா போதும் ஒரு 20 நம்பர் வந்து டீசெண்டா ஒரு பேஜ்ல வருது இது பார்த்தா டீசெண்டா இருக்குது தானே நம்ம முன்ன போட்டது கொஞ்சம் அபத்தமா இருந்தது நீ போதும் நீ சொல்லிடலாம் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம மாத்தணும்ல அதுக்காக அதுதான் இப்போ வந்து இது ஒரு பிடிஎஃப் இதுக்கு அடுத்து வந்து ரைட் கிளிக் பண்ணி வியூ ஸ்பேசஸ் கொடுத்து ஒரு பிடிஎஃப் பண்ண முடியுமா சரி ஓகேம்மா இந்த ப்ரோக்ராம் எதுக்கான ப்ரோக்ராம் சொல்லுங்க நான் இப்போ உங்களுக்கு ரெக்கார்டிங் நிறுத்திடுறேன் நம்மளோட இது நீங்க சோர்ஸ் கோடை இப்ப நீங்க எழுதிக்கலாம் யாராவது எதுவும் இல்லை நீங்க எழுதிக்கோங்க பழசு சோர்ஸ் கோட்ல ஒரு சின்ன மிஸ்டேக் நான் இப்ப